இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ வந்து சரி பண்ணுற மாதிரி காமிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தீ அதிகமாக வரல, தீ கம்மியாக வருது, தீ வந்து சைட்லலாம் வந்து வருது, அப்புறம் வந்து பாத்திரத்தில் அடிக்கறி பிடிக்குது, அந்த மாதிரி இருக்கும். எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே வழி என்னென்னா சர்வீஸ் பண்ணுறது தான். ஃபுல் சர்வீஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் சூப்பராக வந்து வரும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பர்னரோட கேப்பு, இதையும் பார்த்தீங்கன்னா ஹோல்லாம் இருக்குதா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிட்டு ஹோல்லாம் அடைச்சிருக்கு அப்படின்னா இதே வந்து மண்ணெண்ணெய் அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம இப்போ கலத்தணும், ஒன்று ஒன்றா கலத்தி தான் சரி பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து கலத்துனீங்கன்னா உள்ளே 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. 2 ஸ்க்ரூவையும் கலத்தி நம்ம உள்ள செட்டை வந்து தனியாக எடுக்கணும். இந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருந்து அப்படின்னா லைட்டாக வந்து மண்ணெண்ணெய் போட்டுட்டு கலத்திடுங்க. 2 பக்கத்தையும் கலத்திட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து இருக்கும். அதை வந்து பழைய ப்ரஷ் எதாவது வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட உள்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பர்னர் வந்து போல்ட்டு நட்டு வச்சு திருக்கி வச்சுருப்பாங்க. இந்த நட்டு வந்து கலத்திக்கிடுங்க. துரு பிடிச்சிருந்தோம்னா மண்ணெண்ணெய் போட்டு நல்லா திருக்கி கலத்திக்கிடலாம். ரொம்ப துரு பிடிச்சிருந்தா இது வந்து புதுசே போல்ட்டு நட்டு புதுசு மாற்றிடுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து இது இரும்பில் வந்து பர்னர் இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் கலத்திக்கலாம். 2 சைடு, ஒரு பெரிய பர்னர் ஒரு சின்ன பர்னர், ரெண்டையும் வந்து தனியாக வந்து கலத்திக்கிட போகிறோம். ரெண்டு சைடு கலத்துற போல்ட்டு நட்டை பர்னர் எல்லாம் தனித்தனியாக சைடில் வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்வு ராடை வந்து தனியாக வந்து எடுத்துடலாம். இந்த வால்வு ராடில் பார்த்தீங்கன்னா அந்த 2 வால்வு வந்து இருக்கும். அந்த 2 வால்வுக்குள்ளே தான் வந்து சின்ன சின்ன அடைப்பு வந்து இருக்கும். அதான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வால்வு வந்து இருக்குது. இந்த வால்வு வந்து ரெண்டும் வந்து சைஸ் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தனித்தனியாக தான் வால்வை கலத்தி க்ளீன் பண்ணி மாட்டிட்டு அடுத்த வால்வும் அதே மாதிரி கலத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த வால்வு வந்து கலத்துறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்பக்கமாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை வந்து டெஸ்டர் வச்சு கலத்திடுங்க. கலத்திட்டு பார்த்தீங்கன்னா கையை வந்து டக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். இது வந்து தூர தெரிச்சு உழைக்கும் வாய்ப்பு இருக்குது, வெளியே உழைக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ மெதுவாக விட்டிங்கன்னா இது வந்து தனியாக அப்படியே எடுத்துடலாம். தனியாக எடுத்துருங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து வால்வு இருக்கும். அதையும் வந்து வெளியே எடுத்துருங்க. இது உள்ளே ஸ்டக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக மேலே பார்த்து தண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். பாருங்கள், இது வந்து தனியாக வந்து வந்துருச்சு. இப்போ இதோட உள்பகுதியில் பார்க்கணும், டஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இதோட முன்பகுதியில் பாருங்கள் ஜெட்டு வந்து இருக்கும். இது வழியாக தான் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வரும். இந்த ஜெட்டையும் பார்த்திங்கன்னா ஸ்பேனர் வச்சு இது வந்து கலத்திடலாம். ஸ்பேனர் இல்லைன்னா கட்டிங் பிளேயரை வச்சு கலத்திடுங்க. இப்போ இந்த ஜெட்டையும் வந்து க்ளீன் பண்ணணும். இங்கே இருக்க 5-6 பார்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி தான் இதை மாட்டணும். இதுக்குள்ளே பாருங்கள் அந்த ஹோல் தெரியாத மாதிரி அடைச்சி வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்பகுதியில் வந்து அடைப்பு வந்து தெரியுது நம்மளுக்கு. இதனாலே பார்த்திங்கன்னா கேஸ் வந்து குறைவா வரும், தீ வந்து சரியாகவே எரியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 பார்ட்ஸையும் வந்து நம்ம இப்போ மண்ணெண்ணெயை போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு சோப்பு இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணாலும் இது வந்து இந்த இருக்க பாசி வந்து கரெக்டாக வந்து போகாது. இந்த மாதிரி ஒரு மண்ணெண்ணெய்க்குள்ளே ஒரு 10-15 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சுருங்க. இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஹோல் இருக்கும். ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், இன்னொரு ஹோல் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இருக்கும். இதான் வந்து நம்மளோட ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சென்டரில் வைக்கும்போது இந்த பெரிய ஹோல் வழியாக வந்து கேஸ் வரும். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன ஹோல் வழியாக இருந்து வரும்.
அப்போ குறைச்சி வைக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் டக்குனே ஆஃப் ஆயிடுது, அப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன ஹோலில் அடைப்பு இருக்கும், அந்த சின்ன ஹோலில் வந்து அடைப்பை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தீ வந்து ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய பேர் இதே கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதாவது லோ ஃப்ளேமில் நம்ம எதுவும் மாற்றி வைக்கும்போது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து உடனே ஆஃப் ஆகிடுது அந்த மாதிரி சொன்னீங்க. ரீசன் வந்து இதான், இந்த சின்ன ஹோல் வந்து அடைச்சிருக்கும், அந்த ஹோல் வந்து அடைச்சிருந்தால் தான் நீங்கள் லைட்டாக லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தீ வந்து ஆஃப் ஆயிரும். ஹோலை வந்து க்ளீனாக நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் இது வந்து சரியாகும். இந்த ப்ரஷ்ஷை வச்சே நீங்கள் அந்த ஹோலை வந்து க்ளீன் பண்ணலாம். மண்ணெண்ணெயில் வந்து தொட்டுக்கிட்டு இதை வந்து ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அந்த ஹோல் வழியாகவும் பார்த்திங்கன்னா அந்த மண்ணெண்ணெயை வச்சு லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு இருத்தி இது பண்ணுங்கள். மீதி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துடுங்க. அடுத்து முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஜெட்டு தான். இந்த ஜெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இதோட மின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷே வச்சு மண்ணெண்ணெயில் தொட்டுட்டு க்ளீன் பண்ணாலே போதும். இது வந்து நீட்டாக க்ளீன் ஆயிரும். உங்கள்கிட்ட சின்ன ஊக்கு இருக்குது அப்படின்னா ஊக்கை போடலாம். நான் வந்து ஊக்கு அளவோடவும் பெருசாக இருக்கான்னு பார்த்துடுங்க. ஊக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஊக்காகவே பயன்படுத்துங்க, பெரிய ஊக்கு வந்து இதுக்கு வந்து பயன்படுத்தாதுங்க. ஹோல் வந்து பெருசாக வைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாலே போதும், சூப்பராக வந்து ஹோல் வந்து நல்லா நீட்டாகிடும். இப்போ வந்து இந்த ஹோலை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து க்ளீனாக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அடைச்சிருந்தது, இப்போ வந்து நல்லா நீட்டாக வந்து ஹோல் வந்து விழுந்துருக்கு. இதே மாதிரி எல்லா பார்ட்ஸையும் கழுவிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கிடலாம். இதில் எல்லோரும் முக்கியமாக ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த பார்ட்ஸை பாருங்கள், இந்த பார்ட்ஸில் வந்து 2 ஹோல் இருந்துருன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பெரிய ஹோல் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது வரும், சின்ன ஹோல் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கும்போது வரும். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன ஹோலில் வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஊக்க வச்சு வந்து குத்தைக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அப்படி குத்துவாங்க. அப்படி குத்துனீங்கன்னா அதில் இருக்க ஹோல் வந்து பெருசாகி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாலும் அதிகமாக வந்து தீ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஊக்க வச்சு ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் உள்ள இதை வச்சு குத்தினாலே போதும், எல்லாமே சரியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால்வுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு துணியில் வந்து ஒரு மண்ணெண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள் டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே தனியாக வந்துருச்சு. இதில் மண்ணெண்ணெய் பட்டவுடனே இதில் வந்து துணியில் வந்து வந்துடும். அதனால் நல்லா வந்து திருக்கி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டவ் சர்வீஸுங்கிறது வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்னால் ரொம்ப பயந்து இருப்பாங்க. அதாவது நம்ம க்ளீன் பண்ணால் வெடிச்சிருமோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருக்க தான் வந்து ஆபத்தான வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கேஸ் வந்து அதிகமாக வந்து போகாது, அப்புறம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கும், கேஸை வந்து அதிகமாக செலவாகாது. இப்போ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து மாட்டலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த வால் வழியாக ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த கோடு தான் ஸ்க்ரூ போட வேண்டியிருக்கும். அது மாதிரி உள்ள பார்ட்ஸை அது நேராக வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட இதை பாருங்கள், அந்த ஸ்க்ரூ போடுறதும் கரெக்டாக இதில் இருக்கணும். ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வெளிப்படையாக, அதாவது ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும்ல, அதுக்கு அந்த ஸ்க்ரூ ஓட்டை வந்து தெரியணும். தெரிகிற மாதிரி வச்சு இந்த ஸ்க்ரூவை வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். நீங்கள் கலத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இப்படி தான் நம்ம கலத்தணும் அப்படின்ட்டு. இப்போ நல்லா திருக்கி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அழுத்தி நம்ம வந்து திருக்கி பார்க்கணும். பாருங்கள், அழுத்தி திருக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி திருங்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதோட முன்பகுதியில் ஜெட்டு இருக்கும், அந்த ஜெட்டை வந்து மாட்டிடலாம். இதை திருக்கி விட்டுட்டு கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம வந்து ஒரு டைட் வந்து பண்ணிடலாம். அவ்வளோதான், டைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வால்வோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி அடுத்த வால்வு வந்து கலத்தி இதே மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
இந்த வால்வுகளை வந்து நம்ம கலத்தும் போதே தெரிஞ்சிடும் என்னென்ன உள்ள ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்கும் இதான் காரணம் அப்படின்னு. இது கலத்தும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு மாதிரி வந்து கீழே நிறைய விழும் பாருங்கள். இதுதான் வந்து அடிக்கடி உள்ளே வந்து அடைச்சிக்கிட்டு இந்த வால்வெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இதை வந்து அடைச்சிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீ வந்து அவ்வளோ வந்து எரியாது, டக்குனி பம்மி எரியும், ஒரு பக்கமாக மட்டும் எரியும், பாதி எரியும் பாதி எரியாமல் இருக்கும், சென்டரில் மட்டும் எரியும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அடைப்புகள் தான் இது பண்ணுறது. அதனால் வந்து நீட்டாக வந்து இதை ஒரு முறை கலத்தி க்ளீன் பண்ணாலே போதும், எல்லாமே வந்து சரியாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுன்னு. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டிடலாம். சில ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்சை வந்து அப்படி திருக்கும்போது ரொம்ப லூஸாக வந்து சுற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து உள்ளே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி விரித்து விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்படி விரித்து விட்டுனீங்க, கொஞ்சம் விரியணும். கொஞ்சம் ஹைட்டாக வச்சு அப்படின்னா நம்ம வந்து சுற்றும் போது நம்ம சுவிட்ச் வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றும். சிலவங்களுக்கு வந்து ரொம்பவே டைட்டாக சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக கலத்தி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நார்மலாக சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ராடுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய துரு, அப்புறம் வந்து டஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எடுக்கிறேன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த இதில் வந்து இந்த மாதிரி அடிங்க. அடிக்கும்போதே பார்த்திங்கன்னா உள்ள துரு இல்லைன்னா டஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் வழியாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக தட்டினீங்க அப்படின்னா தான் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய டஸ்ட்டு முதற்கொண்டு எல்லாமே வெளியே வரும். வாங்கி தட்டணுங்க அவசியம் இல்லை. இதில் வந்து வைப்ரேட் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தட்டினாலே போதும். பாருங்கள், உள்ளே இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிடலாம். சில மாடலுக்கு வந்து 2 சைடு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு ஸ்க்ரூ போடுற மாடல் தான் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த பிளேட்டை தான் தாங்குகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாம் மாட்டிக்கிட்டு இதில் வந்து சுவிட்ச் கவரை வந்து மாட்டிடலாம். இப்போ இந்த ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா கமத்தி வச்சுக்கிட்டு இதில் வந்து பர்னரை வந்து நம்ம மாட்டணும். பர்னரை மாட்டுறதுக்கு முன்னாடி பர்னரையும் வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். இது வந்து இரும்பால் செஞ்ச பர்னராக இல்லைன்னா அலுமினியத்தால் உள்ளதான்னு பார்த்துடுங்க. அலுமினியத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய டஸ்ட் வந்து உள்ளே வந்து பொடிஞ்சு வராது, துருப்பிடிக்காது. ஆனால் இந்த இரும்பில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து துரு இருக்கும். அதனால் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு நல்லா குடஞ்சி உள்ள துரு எல்லாம் வெளியே எடுத்துருங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து குறைவா வந்து எரியக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எல்லாத்தையும் வந்து குடஞ்சி நம்ம துரு வந்து கீழே தட்டிக்கிடலாம். நீங்கள் தட்டும்போதே தெரியும் நிறைய துரு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ண பிறகு நீங்கள் வந்து மாட்டிக்கிடுங்க. இப்போ நம்ம பர்னரை மாட்டி அதில் இருக்க நட்டு போல்ட்டை வந்து வச்சு திருக்கிடலாம். நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பர்னர் வந்து அதையுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா குடஞ்சி உள்ள துரு எல்லாம் முதல் வந்து வெளியே எடுத்துருங்க. அலுமினியமாக இருந்துச்சுன்னா அந்தளவு துரு வந்து இருக்காது. வேறு ஏதாவது உள்ள டஸ்ட்டு தான் உள்ளே வந்துருக்கும். அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி இரும்பில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய துரு வந்து கண்டிப்பாக இருக்கும். துரு வந்து எடுத்தால் மட்டும்தான் வெளியே வந்து நல்லா நீட்டாக வந்து கேஸ் வந்து வரும். அதனாலே தீ வந்து எல்லாம் மட்டமாக வந்து எரியும். இல்லைனா குறைவாக எரியும், பாதி எரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். இதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த இரும்பில் உள்ளதை மாற்றிக்கிட்டு அலுமினியம் வந்து மாற்றிக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த சின்ன பர்னரையும் வச்சு போல்ட் வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா நீட்டாக வந்து டைட் பண்ணிடலாம். இந்த பர்னரை பொறுத்த வரைக்கும் மேலே எழுப்பி தாத்து வைக்கிற பொறுத்து தீ வந்து அளவு வந்து மாறுபடும். அதனால வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி வைங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் அதுன்னு வச்சு நல்லா நம்பி இழுத்து எல்லாம் அப்படி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் வந்து இப்போ மாட்டிடலாம்.
அவ்வளோதான் இந்த எல்பிஜி கேஸ் ஸ்டவோட சர்வீஸு. இதை வந்து நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லைனா ப்ராப்ளம் வரும்போது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகும். யார் வீட்லையாவது கேஸ் ஸ்டவ் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷனில் எஃபி வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணிடுங்க. அப்படியே எஃபி வீடியோஸ் பேஜ் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபாலோ அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்க இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேவரட்ங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.